என் வாழ்வில் எனக்குள் நிறைந்தவனே. பகுதி 38. நேரம் காலை 9:30. போலீசின் மறைமுக உதவியோடு அந்த ஓட்டுநர் நுழைந்து விட்டனர். மீட்டிங் ரூமிலும் தங்கள் கொண்டு வந்திருந்த கேமராவையும் மைக்கையும் சந்தேகம் வராதவாறு பொருத்திவிட்டு அதனை ஒட்டினார் போல் இருந்த அறைக்குள் சென்று தாளிட்டு கொண்டனர். முதலில் அதர்வாவின் அடியாட்கள் சிலர் உள்ளே நுழைந்து அந்த இடத்தை முழுவதுமாக சோதனை செய்துவிட்டு யாருக்கோ கால் செய்து இன்ஃபார்ம் பண்ண அடுத்த அரை மணி நேரத்தில் அதர்வா, வினாய், டிசிபி மூவரும் உள்ளே வந்தனர். அனைத்தையும் ராமும் பரணியும் தங்கள் முன்னிருந்த லேப்டாப்பில் பார்த்து கொண்டிருந்தனர். காலை 10:30. 4 ஃபாரினர்ஸ் அந்த மீட்டிங் ரூமை அடைந்தனர். அடுத்த சில நிமிடங்களில் அதர்வாவின் வழக்கை இடக்கையான இருவரை தவிர மற்ற அடியாட்கள் அனைவரும் வெளியே சென்றுவிட பரணி மெதுவாய் வெளியே எட்டி பார்த்தான். அனைவருமே அங்கிருந்து கிளம்பிவிட்டதை உறுதிப்படுத்தி கொண்டு ஏசிபிக்கு விஷயத்தை கூறினார். காலை 11 மணியின் மகியின் முகத்தில் தெளிவில்லை. சாக்ஷியோ அதற்கு மேல் இருந்தாள். மகியை பார்த்தவளுக்கு பாவமாய் தோன்ற, அண்ணி, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அதான் போலீஸும் அங்க போயிருக்காங்கள, அவங்கள தப்பிக்க விட முடியாது என ஆறுதல் கூறுவதாய் அவள் போக்கில் அனைத்தையும் உளறி கொட்ட அங்கு மகியோ உச்சக்கட்ட பயத்தில் இருந்தாள். என்ன என்ன சொல்ற? ராம் எங்க போயிருக்காரு? போலீஸ் அது இதுன்னு சொல்ற? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதன் பிறகுதான் தன் தவறை உணர்ந்தவன் ஏதேதோ கூறி சமாளிக்க முயற்சி செய்தும் ஒரு பலனும் இல்லை. போக அனைத்தையும் கூறிவிட்டாள். கேட்டுக்கொண்டிருந்தவளோ கற்சிலையென நிற்க சாக்ஷி அவளை பிடித்து உலுக்கினாள். சாக்ஷி, வாடா, நம்ம அங்க போலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அண்ணி, நாம எப்படி அங்க போறது? அண்ணன் அப்புறம் என்னதான் திட்டுவாரு. நமக்கு அங்க போறதுக்கும் சேஃப் இல்லை அண்ணி, புரிஞ்சுக்கோங்க. இல்ல, என்னால முடியாது. நீ வரலனாலும் நான் போகத்தான் போறேன் என மகி வாசலை நோக்கி செல்ல என்ன செய்வதென்று தெரியாமல் அவளை பின்தொடர்ந்தாள் சாக்ஷி. பரணிக்கும் ராமிற்கும் மாறி மாறி அழைப்பு ஏற்கப்படவில்லை. அதே நேரம் அங்க ஹோட்டலில் பொதுவான கலந்துரையாடலுக்கு பின் அவர்களின் கண்டுபிடிப்பான அந்த மருந்தை பற்றி டிஸ்கஷனை ஆரம்பித்தான். ராமும் பரணியும் அதை உன்னிப்பாய் கவனித்திருக்க சாக்ஷியின் அழைப்பு இருவருக்குமே கருத்தில் பதியவில்லை. அங்கிருந்தவர்களில் யார் தொலைபேசியோ திடீரென ஒலிக்க மைக்கின் அருகில் இருந்ததால் ஒருவித அதிர்வலையை வெளிப்படுத்த ஒரு நிமிடம் யோசித்த அதர்வாவிற்கு சட்டென விஷயம் புரிந்து அங்கிருந்த அனைத்தையும் உருட்டி உள்ளிருந்த மைக்கை எடுத்துவிட்டான். அவன் முகம் கோபத்தில் சிவந்தது. ராமும் பரணியும் தலையில் கை வைத்து விட்டனர். அங்கிருந்த அனைவரும் முகத்திலும் அதிர்ச்சியை பிரதிபலிக்க அதர்வா தன் ஆட்களை அழைத்து வேறு ஏதாவது கிடைக்கிறதா என்று கண்டெடுக்க சொல்ல சில நிமிட போராட்டத்திற்கு பின் அந்த கேமராவும் அவர்களிடம் சிக்கிவிட்டது. அதர்வா அவர்களுக்கு அடுத்த உத்தரவை பிறப்பிக்க அனைத்து அறைகளையும் சோதனையிட கிளம்பினர் அந்த அடியாட்கள். ராமும் பரணியும் கிடைத்தவற்றை அனைத்தையும் பென்டிரைவில் காப்பி பண்ணி எடுத்துக்கொண்டு வெளியே செல்ல எத்தனிக்க அவர்கள் அறைக்கதவை தட்டப்படும் ஓசை கேட்டது. என்ன செய்வதென சுதாரிப்பதற்குள் உள்ளே வந்திருந்தான் ஒருவன். அவன் கையில் மிக பெரிய சாவி கொத்து அனைத்து அறைகளின் எண்ணெய் தாங்கியிருந்தது. ராம், பரணி இருவருமே துப்பாக்கி முனையில் அதர்வாவின் முன் நிறுத்தப்பட்டன. அங்கிருந்த அனைவரும் குழப்பமாய் பார்க்க அதர்வாவுக்கும் விநாயகத்திற்கும் உச்சக்கட்ட அதிர்ச்சி. அடிக்குரலில் சீறினான் அதர்வா. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வேலையை பார்த்திருப்பீங்க? அந்த அளவு நான் ஏமாந்துருவேன்னு நினைச்சிங்களா? ராமும் பரணியும் தங்களுக்குள் சிரிக்க அவன் கோபம் இன்னும் அதிகமானது. போனா போகுதுன்னு விட்டா என்னடா சிரிப்பு என ராமின் முன்கழுத்தில் பிஸ்டலால் அழுத்த பரணி அதை கால்களால் எட்டி உதைத்தான். துப்பாக்கி எங்கோ சென்று விழ பரணியை பிடித்திருந்தவன் அவனை சராமாரியாய் தாக்க அங்கு அதர்வாவோ ராமை கொன்றே தீருவேன் என அடியாளின் கையில் இருந்த துப்பாக்கியை எடுத்த நேரம் டிசிபியின் குரல் கம்பீரமாய் ஒலித்தது. ஸ்டாப் இட் அதர்வா. அவனோ, சார், நீங்க சும்மா இருங்க, இன்னைக்கு இவன் கதையை முடிக்காம விடமாட்டேன் என வெறி பிடித்தவனாய் கர்ஜித்தான்.
அதர்வா, ஐ எம் வார்னிங் யூ. ஒரு அடி எடுத்து வச்சாலும் விநாயக்க நீ உயிரோட பார்க்க முடியாது என தன் அருகில் இருந்த விநாயக் கையை பின்புறமாக வளைத்து பிடித்தார். அதர்வாக்கோ ஒரு நிமிடம் தலையே சுற்றியது. சார், நீங்களா இப்படி? நானே தான். உன் தப்புக்கு துணை போனவன் தான். நானே தான். பணம் கண்ண மறைக்க கண்ட செயலெல்லாம் செஞ்சது நானே தான். ஆனா இப்ப இல்ல. நான் என் தப்ப உணர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன என்ன பாக்குற? நடுவுல கொஞ்ச நாளா நான் ஊருக்கு போயிருந்தேன்னு சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? அது உண்மையில என்ன ஒரு அக்யூஸ்டா அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ரிமாண்ட்ல வச்சிருந்தாங்க. அப்ப தெரிஞ்சது நான் எவ்வளவு பெரிய கேவலத்தை பண்ணியிருக்கேன்னு. என்னை விட ஜூனியர்ஸ் எனக்கு சல்யூட் போட்டவன்லாம் என்னை கேவலமா பார்த்தான். நாண்டிக்கிட்டு செத்தரலாம் போல இருந்தது. அப்பதான் ராம், பரணி, ஏசிபி என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டாங்க. உங்க கூடவே இருந்து ஸ்பையா வேலை பார்த்தேன். அந்த பாயலை வெளியே கொண்டு வர வச்சேன். பாயல் இப்ப எங்க இருக்கான்னு தெரியுமா? ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட்ல எடுத்துக்கிட்டு இருக்கா. அவளை எங்க வீட்டுல விட்டுட்டு உன் ஆட்கள் கிளம்பின அடுத்த செகண்டே பரணி எங்க டிபார்ட்மெண்ட் ஹெல்ப்போட அவளை சேஃபான இடத்துக்கு மாத்திட்டாரு. இது மட்டும் இல்ல, இந்த விநாயக் எப்படிப்பட்டவன் தெரியுமா உனக்கு என பேசிக்கொண்டே போக விநாயக் அவன் கைகளை உருவிக்கொண்டு அவர் கையில் இருந்த துப்பாக்கியை புடுங்க முயற்சிக்க அதற்குள் அங்கு பரணி ராமை காப்பாற்ற முற்பட கையில் கிடைத்த பூச்சாடியால் கொண்டு பரணியை தாக்கினான் அதர்வாவின் அடியால். நேரம் காலை 11:45. மகியும் சாக்சியும் அந்த ஹோட்டலை அடைய அங்கிருந்த பரபரப்பை கண்டு நிலைமையின் தீவிரம் புரிய கண்ணில் படுவர்களை எல்லாம் கேட்டு மீட்டிங் ரூமை தேடி ஓடினார்கள் பெண்கள் இருவரும். அங்கு நடந்த கலவரத்தில் விநாயக் டிசியின் கையில் இருந்த பிஸ்டலை அழுத்த அதிலிருந்து வெளிவந்த குண்டு ராமின் இடது கையை பதம் பார்த்தது. அவன் நிதானிப்பதற்குள் ராம் என்று கூச்சலோடு மயங்கி சரிந்தான் மகி. இங்கு நடந்த குழப்பத்தினால் ஹோட்டல் மேனேஜர் ஏற்கனவே போலீசிற்கு தகவல் கொடுத்திருக்க அந்நேரத்திற்கு சரியாக ஏசிபி போலீஸோடு உள்நுழைந்தார். அனைவரையும் கைது செய்தார். சாக்ஷியோ சர்வமும் மறைந்து நின்றாள். தன்னருகில் விழுந்திருந்த மகி ஒருபுறம், கையில் ரத்தம் கொட்ட ராம் ஒருபுறம், தலையில் காயத்தோடு தன் உயிரான பரணி ஒருபுறம். இன்னும் அவளால் அதிர்ச்சியிலிருந்து மீள முடியவில்லை. அதற்குள் போலீஸோடு வந்திருந்த ஆம்புலன்ஸில் மூவரையும் ஏற்றிக்கொண்டு சாக்ஷியையும் அழைத்து கொண்டு அருகிலிருந்த மருத்துவமனைக்கு விரைந்தார் டிசிபி.